காதோடு தான் நான் பேசுவேன். கணவர் தகாத உறவுல இருக்கிறாரு. என்ன வயது அவருக்கு? அவருக்கு வயசு ஆயிடுச்சு, 50 வயசு இருக்கு. உங்களுக்கு என்ன வயது? எனக்கு 47. சரி, எத்தனை வருஷமா தகாத உறவுல இருக்காரு? அது எனக்கு இப்போ தெரிஞ்சது போன மாசம் தான் தெரியும். அது 5 வருஷமா இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. ஓகே. எப்படி அந்த பெண் எப்படி பழக்கம் அவருக்கு? அந்த ஒரு ஃபைனான்ஸ் மாதிரி பண்றாரு. அது குடுக்கல் வாங்கல்ல இருந்திருக்காரு. சரி. குடுக்கல் வாங்கல்ல இருந்ததுல கான்டாக்ட் பண்ணி தனியா இருந்திருக்காங்க. எனக்கு தெரியாது மேடம். அந்த பெண் தனியா இருக்கிற பொண்ணா? தனியெல்லாம் கல்யாணம் முடிஞ்சு பேர பேத்தியெல்லாம் எடுத்திருக்காங்க. புருஷன் கிடையாது. புருஷனை விட்டுட்டு வேற தனியா இருக்குது. ஒரு பையன் இருக்கான். எத்தனை வயது அந்த பெண்ணுக்கு? அது 40 வயசு இருக்கும். 40 வயசுல பேரன் பேத்தி எல்லாம் இருக்கா அந்த பொண்ணுக்கு? 40 வயசு ஆயிடுச்சு. பொம்பளை பிள்ளை கட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு ஆம்பளை பையன் இருக்கான், கூட படிக்கிறான். இப்போ அவன் வரத்து போக்கு சரியில்லை. அவன் பள்ளியிடம் போவான் வருவான். இது எனக்கு தெரியாது. அதான் என்னன்னு செய்யறேன்னு தெரியல. நான் இப்பதான் எனக்கே தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு எத்தனை பசங்க? சொல்லுங்கம்மா. உங்களுக்கு எத்தனை பசங்க? எனக்கு 2 பசங்க. என்ன படிக்கிறாங்க? காலேஜ் படிக்கிறாங்க. சரி, உங்க வீட்டுக்காரர் உங்களை நல்லா கவனிச்சுக்கிறாரா? வீட்டுக்கு காசெல்லாம் எல்லாம் நல்லா கவனிச்சுக்கிறாரு தான். நான் அதை கண்டுக்கிடாம விட்டுட்டேன். நல்லா கவனிச்சுக்கிறாரு. எல்லாரும் வீட்டு என்னென்ன பொறுப்பா எல்லாமே பாத்துக்கிறாரு. அப்படியே விட்டுருங்க, அவ்வளவுதான். இந்த வருஷத்துல எனக்கு தெரியாம விட்டுட்டேன். சரி, அப்படியே விட்டுடுங்கம்மா. விட்டுறவா? ஆமா, அப்படியே விட்டுடுங்க. அதை பத்தி யோசிக்காதீங்க. சரி. ஏன்னா அது எப்படியும் நம்ம பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிக்கணும்னா வேணும்லம்மா. நம்ம கல்யாணம் முடிக்கணும்னா வேணும். அப்புறம் அந்த வர விட்டுறோட சொல்லவா வச்சுக்கிற சொல்லவா? என்ன செய்யறது? நீங்க எப்படி சொல்ல முடியும்? அதெல்லாம் நீங்க எதுவுமே அதை பத்தி கேட்காதீங்க. சண்டை வரும்ல வீட்டுல, அதை பத்தி கேட்டாக்கா. சோ எப்படி அப்புறம் பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிக்கணும். 25 வயசு இன்னொரு பையன் இருக்கான். நீங்க கல்யாணம் பிள்ளைகளுக்கு தானாக ஆகும், சரியா? இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. சோ நீங்க பிள்ளைகளை படிக்க அப்பா வேணும்ல. அவர் எப்படி உங்க வீட்டுக்கே வரதே கிடையாதா? வருவாரு போவாரு. நைட்டு நேரம் ஒவ்வொரு நேரம் இங்கிட்டு வரமாட்டாருல. அதனால எனக்கு சந்தேகமா இருக்குது. எல்லாரும் தப்பாவே பேசுறாங்க. உங்க வீட்டுல தங்க மாட்டாரா அவரு? அவங்க வீட்டுல போய் தங்கிடுவாரா? தங்கிடுவாரு ஒவ்வொரு நேரத்துக்கு. ஐயோ. அப்ப அவர் அஃபேராவே வச்சிருக்காரு. அப்ப எப்படி அவங்க ஹஸ்பண்ட் இப்படி ஒத்துக்குவாங்க? எனக்கு பொறுக்க முடியல. அவங்க எப்படி பொறுத்தாங்களோ அவங்க கால்கட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இல்ல, இப்ப ஊர் அறிய போய் அவங்க வீட்டுல போய் தங்குறாருன்னா அப்ப அவருக்கு அரச புருஷலாம் தெரியாது. ஊர் அறிய தெரியாது. அவங்க அம்மா அப்பா யாரும் எல்லாம் தெரியாம தான் தனியா இருந்திருக்காங்க. எனக்கு தெரியாது இந்த விஷயம். இல்லம்மா, அவர் வீட்டுல போய் அந்த பொண்ணோட வீட்டுல தங்குறாரு அப்படின்னா அப்ப அந்த பொண்ணோட அக்கம் பக்கம் வீட்டுல எல்லாம் தெரியும்ல? இல்ல பொண்ணோட அவங்க குடும்பத்தோட இல்ல, தனியா வேற ஊருக்கு தனியா இருக்குது. எங்கேயோ இருக்குதுமா. அது இப்போ அதோட பையனோட இருக்குது. அந்த அந்த வீட்டுல போய் இவர் தங்குறாருன்னா அவங்க அந்த பொண்ணோட பக்கத்து வீடு எதிர் வீடுன்னு யார் 4 பேர் இருப்பாங்கல்ல. சத்தம் போட்டுருக்காங்க. எல்லாரும் சத்தம் போட்டு வச்சு அவங்க பேச்சுவார்த்தை இப்போ கிடையாது அந்த பொண்ணோட. அதான் அப்ப அதையும் மீறி இவர் போய் தங்குறாரு இல்லையா? ஆமா, அதையும் மீறி. அப்ப தவறு தானே? அப்ப உங்க வீட்டுக்கார் பண்றது தவறு தானே? உங்க வீட்டுக்கார் பண்றது தவறு. உங்க வீட்டுக்கார் பண்றது தவறு. ஒரு பெண்ணோட தவறுதான். அதுக்குதான் நான் என்ன செய்யறது? அவங்களும் ஒத்து போய் தான் இருக்காங்க. இருக்கட்டுங்க, 1000 ஒத்து போட்டோம். நான் என்ன சொல்றேன், அந்த பொண்ணு திருமணமான பொண்ணு. எல்லாமே சொல்லி பாத்துட்டோம், கேட்க மாட்டேங்க. உன்னையால ஏண்டதை பாத்துக்க, என்னால நான் பாத்துக்கிறேன். நீ எல்லாம் ஏண்டதானே வரணும்ங்கிறாரு. அதான் திமிரு, ஆணாதிக்கம். திமிரு தான். கொழுப்பு திமிர்ல நான் வேலைக்கும் போகல. எல்லாமே அவர் கவனிச்சுக்கிட்டாருல. அதனால வேலைக்கும் போக விட மாட்டாரு. உங்க பையன் என்ன பண்றாரு? பையன் என்ன படிக்கிறாரு? இப்பதான் இன்ஜினியர் படிக்கிறாங்க 2 பசங்களும். எந்த இயர் படிக்கிறாங்க? நல்லா செய்யறாரு. செஞ்சு இந்த இதுல போயிடுறாரு. என்ன செய்யறேன்னு. சரி, நல்லா சாமர்த்தியமா நீங்க உங்க பிள்ளைகளை வேலைக்கு போயிட்டு நல்லா செட்டில் ஆகிற வரைக்கும் அப்படியே ஓட்டுங்க. ஓகே, வயசான காலத்துல அவரை தனியா விட்டுடுங்க, அவ்வளவுதான். அதுதான் அவருக்கு நல்ல பனிஷ்மெண்ட். வயசான காலத்தை விட்டுட்டு அப்புறம் நாளைக்கு சும்மாவே ஹார்ட் பேஷண்ட் தான் அவரு. அப்புறம் திறந்துக்கிட்டானே யாரு பாக்குறாருமா? யார் பாக்குறது? அந்த அம்மாவே பார்க்கட்டும். அந்த அம்மாவே பார்க்கட்டும். நீங்க விட்டுடுங்க. அந்த அம்மாவே பார்க்கட்டும். யார் கூட போய் இருக்காரோ அவங்களே பார்க்கட்டும். நீங்க விட்டுடுங்க. ஆமா. அப்புறம் நம்மளுக்கு இல்ல, எல்லாரும் தப்பாவே என்ன பேசுறாங்க. உங்களை எதுக்கு தப்பா பேசுறாங்க? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? நீ இப்படி புருஷனை விட்டுட்டு இருக்கீங்களா? என்ன பண்ணணுமா?
என்ன சங்கிலி போட்டு கட்டி வைக்கணுமாம்மா? கேளுங்க அந்த மாதிரி தப்பாக பேசுகிறவங்க கிட்ட, இந்த சங்கிலி பிடி, நீ வேணா போய் பிடிச்சி கட்டி போடு. நான் என்ன செய்ய முடியும்? ஒரு ஆம்பளை கொழுப்பு எடுத்து போய் போனான்னா நான் என்ன செய்ய முடியும்? நான் என் மேலே என்ன தவறு இருக்குன்னு கேளுங்க. பொம்பளைங்க அது எப்படி உங்களை எப்படி தவறு சொல்கிறாங்க? நல்லா எழுத்து வச்சு என்னையே தான் தப்பா செய்தேன். இத்தனை வருஷம் தெரியாமையா இருந்தீங்க. எல்லாருமே எல்லாத்துக்கும் தெரியுது. தெரிஞ்சுதான் என்ன பண்ண முடியும்? வீட்டை விட்டு வெளியே போகாத ஆளு. உங்க மேல ஒரு தவறும் இல்லம்மா. உங்க வீட்டுக்காரர் கொழுப்பு எடுத்து போய் கெட்டு போனார்னா அதுக்கு நீங்க என்ன செய்வீங்க? அதுக்கு தான் அவருக்கு காசு கையில காசு புரள்றது, வட்டிக்கு காசு கொடுக்கறாரு. அந்த பொண்ணு காசு பொருளுது. அதனால நீ என்னத்தை செய்யுமோ செஞ்சுக்கோ, எங்க போறமோ போய்க்கோ, உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறாரு. இதான் ஒரே வார்த்தை தான் பேசுறாரு. அதான் திமிரு தான். அதான் திமிருதான், வேற ஒண்ணும் இல்லம்மா. அதுக்குதான் நான் என்ன செய்யறேன், கவுன்சிலிங் கூப்பிட்டு விடுறவா. ஒன்றும் செய்யாது, அதெல்லாம் வேஸ்ட்டு. அவர் திருந்த மாட்டாரு. அவ்வளோ திமிரா பேசுறவர் எப்படி திருந்துவாரு? வேணும்னு தானே பண்றாரு. ஆமா, நீங்க வந்து இப்போ உங்க பையன் புள்ள உங்க பொண்ணு வந்து படிச்சு முடிக்கிறது அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க, சரிங்களா? அதுல கவனம் காசு தரம் பண்ணுறாருல, சாப்பாட்டுக்கு காசு தரம் பண்ணிட்டு தனியா போய் இருந்துக்கிறாரு. இப்பதானே சொன்னீங்க குடும்பத்தை கவனிக்கிறாருன்னு, இப்பதானே சொன்னீங்க நீங்க. கவனிக்கிறாரு. இந்த 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 பிரச்சனைல இருந்து அவனால என்ன முடியுமோ பாத்துக்கங்கிறாரு. எனக்கு செலவு காசு தர மாட்டேங்கிறாருல. இல்ல வேணா நான் படிக்க வச்சுக்கிறேன், நீ உனக்கு என்ன முடியாது நான் செய்ய முடியாதுங்கிறாரு. எனக்கு என்ன செய்ய முடியாதுங்கிறாரு. அப்புறம் நான் என்ன செய்யட்டும்? பிள்ளைங்க எங்க ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறாங்களா? ஹாஸ்டல்ல தான். சரி, நீங்க உங்க சொந்தக்காரங்களை கூப்பிட்டு வச்சு நியாயம் கேளுங்க. உங்க அம்மா அப்பா கூட பிறந்தவங்க வரமாட்டேங்கிறாங்க யாருமே. எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன், யாருக்குமே கட்டுப்பட மாட்டேங்கிறாரு. அவங்களும் அம்மா அப்பா தம்பி எல்லாரும் இருக்காங்க. உங்க குடும்ப பிரச்சனை உங்களோட வச்சுக்கிடுங்க, எங்க ஆண்ட வந்து கொண்டு வராங்க இல்லையாங்க. ஆனா நல்லது பொல்லது நான் தான் பார்த்து விட்டேன். இப்ப எல்லாருமே என்னை கையை உரிச்சிட்டாங்க. சரி, இப்போ உங்கள் பையன் தலையெடுக்கிற வரைக்கும் நீங்கள் மேனேஜ் பண்ணுங்கள். ஏதாவது வேலைகளை செய்துட்டு உங்களுக்கு சாப்பாடுக்கு பார்த்துட்டு உங்கள் பையன் நாளைக்கு வேலைக்கு போன உடனே உங்கள் பையனோட போய் இருந்துருங்க, அவ்வளோதான். சரி. இன்னொரு காலர் ஆலோசனை அவரை கூட்டிட்டு எப்படின்னு கேட்குறாரு. இது கொஞ்சம் சிக்கலான விஷயந்தான். ஏன்னா வந்து ரொம்ப திமிர்த்தனமாக வந்து நான் அப்படி தான் போவேன், நீ என்ன பண்ணிக்கிறியோ பண்ணிக்கோன்னு ஒருத்தர் பண்ணும் பொழுது இதுதான் யாரோட வீக்னஸ்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீக்னஸே அடிக்கிறது. இது ரொம்ப குணங்கெட்ட செயல். இப்போ இதுக்கு வந்து தீர்வுனாக்கா அஃபென்சிவாக போகலாம், ஆனால் அதுக்கு ஒரு தைரியம் வேணும். எப்போவுமே வந்து அடிக்கடி நான் யோசிக்கிறது ஒன்று தான், என்னென்னா கொஞ்சம் தைரியமாக இருக்கிற பெண்கள்கிட்ட ஆண்கள் வந்து வாலாட்ட முடியாது. ஏன்னா அவங்க வந்து நல்லா பாடம் கற்பிப்பாங்க. அதனால அவங்கக்கிட்ட இந்த பெண் உரிமை ஆணாதிக்கம் இதெல்லாம் தேவையே கிடையாது, அவங்களுக்கு லெசன்ஸே தேவை கிடையாது. ஸோ அதே மாதிரி அந்த பெண்கள் வந்து இலக்குகளாகவும் மாற மாட்டாங்க. ஆனால் இப்போ பேசினாங்க இல்லையா ஒரு காலர், இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் வந்து எப்போவுமே இலக்குகளாக மாறிடுவாங்க. இப்போ இவங்க கிட்டெல்லாம் வந்து நம்ம எதுவுமே இவங்களுக்கு அவங்கள தயாரும் பண்ண முடியல. ஏன்னா அவங்களால தனித்து நிற்க முடியல. ஒரு விஷயம் அவங்களுக்கு வேண்டியதை வந்து செல்ஃப் ரிலையண்ட்டாக வந்து தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து வளர்த்து கொள்ளாமையே அவங்க திருமணத்துக்குள்ளே போயிடுறாங்க, திருமண உறவுன்னு. ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு வீக்காக இருக்கும் பொழுது கரெக்டாக அவங்கள போட்டு அடக்கிற மாதிரி போட்டு மிதிக்கிற மாதிரி ஒரு ஆள்கிட்ட பர்சனாலிட்டி மேட்ச்சில் அதில் கொண்டு போய் மாட்டும் பொழுது அப்போ அவங்க அங்கே அடங்கி அடங்கி போகிற வரைக்கும் தான் அவங்களுக்கு வாழ்க்கை. கொஞ்சம் எதிர்த்து பேசிட்டாக்கா அவ்வளோதான், தூக்கி எறிஞ்சு போயிடுவாங்க. அது வந்து ரொம்ப பேத்தட்டிக்காக இருக்குது. ஸோ இது இந்த மாதிரி இலக்குகளாக மாறக்கூடாது. இலக்குகளாக ஒருத்தரை வந்து நம்ம உருவாக்கும் போதே பெற்றோர்கள் புரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு வீக்கு பர்சனாலிட்டி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அப்படி வளர்க்குறது வந்து ரொம்ப வேஸ்ட்டு. அதனால் உறுதியாக நம்ம வளர்க்கணும். பிள்ளைகளை வளர்க்கும்போது தனியாக அவங்கவுங்க காலில் நிற்கிறதுக்கு